விஜய் டிவி பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்தளவில் ஏற்கனவே தயாரிப்பாளர் ஒருத்தரை பார்க்க போயிட்டு ரொம்பவே அசிங்கப்பட்டு வீடு திரும்பி இருக்கக்கூடிய எழில வீட்டில் எல்லோர் முன்பாகவும் நிற்க வச்சு ஈஸ்வரி கண்ட மாதிரி பேசி மனசை நோகடிச்சிருக்கிறாங்க. சினிமா ஆசையெல்லாம் மூட்டை கட்டிட்டு ஒழுங்கா வேலைக்கு போகிற வேலையை மட்டும் பாரு, இந்த குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியது உனக்கும் பொறுப்பு இருக்கு, எவ்வளவு நாள் தான் உன் அம்மாவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் ஈஸ்வரி பேசுகிறாங்க. இதனால மனமுடைந்து போன எழில் என்ன செய்யறாருன்னா, மாடிக்கு போய் தனியா அழுதுட்டு நிக்கிறாரு. அப்போது அமிர்தா வராங்க. அவங்கள கட்டி பிடிச்சு அழுறாரு. நானும் ஏதேதோ பண்றேன், ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போது பாக்யா அவங்கள தேடிட்டு வராங்க. அவங்க வந்ததுமே கேட்குறாங்க, என்னப்பா எழில் அழுகுறியா, அதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சமாதானம் பண்றாங்க. கொஞ்ச நாள் முயற்சி பண்ணி பார்க்குறேம்மா, முடியலைன்னா பாட்டி சொன்ன மாதிரியே வேற வேலைக்கு போயிடுறேம்மா அப்படிங்கிற மாதிரி எழில் சொல்றாரு. இப்போ கூட ஒரு தயாரிப்பாளரை பார்த்துட்டு தான் வரேன், அவர் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்போ பாக்யா சொல்றாங்க, நீ பெரிய டைரக்டர் ஆகி என்னைய மேடைக்கு ஏத்துவ அப்படிங்கறதெல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆனா நீ தான் நம்பிக்கையா இருக்க மாட்டேங்கிற, இன்னொரு தடவை வேற வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றதை விட்டுரு, அதை பத்தி எல்லாம் யோசிக்காத, பாட்டி ஏதோ பயத்துல பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே எழில சொல்றாங்க, நீ கொஞ்சம் நார்மல் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி. இதனிடையே இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கோபி குடித்துட்டு வீட்டுக்கு வராரு. ராதிகா ரூமுக்கு போய் கதவை தட்டுறாரு. ராதிகா உன் கூட நான் பேசணும் ராதிகா அப்படின்னு. ஆனா முழிச்சிருந்தாலுமே ராதிகா கதவை திறக்காம இருக்கிறாங்க. இதனால சோஃபாவில் படுத்துட்டு இருக்கக்கூடிய கோபி என்ன செய்யறாருன்னா, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அப்படிங்கிற பாடலை போட்டுட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்கிறாரு சத்தமா. இந்த சத்தம் கேடு பிடிக்காம ராதிகா வெளியில கோபியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்கப்பா. உங்களுக்கு பாட்டு கேட்கணும்னா ஹெட்செட் இருக்குது, அதை போட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. உடனே உள்ள போறாங்க. பிறகு தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாரு கோபி. இதனிடையே மறுநாள் ரூம்ல இருக்கக்கூடிய ஜெனி ஒரே வாமிட் பண்றாங்க. அதே நேரத்தில் செலியன் கிட்ட சொல்றாங்க, பீரியட் தள்ளி போயிருக்கு, நான் கர்ப்பமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குழந்தைக்கு 1 வயது கூட ஆகலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பிரெக்னன்சி டெஸ்ட் கார்டு வாங்க போறாங்க. இதனை எடுத்து ஜெனி கிச்சனுக்கு பாக்யா கிட்ட சொல்றாங்க, ஒரே வாமிட்டா இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பாக்யா யோசிக்கிறாங்க. ஈஸ்வரி கேட்குறாங்க, எதுவும் விசேஷமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஜெனியும் அப்படித்தானே தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனை கேட்டு எல்லோருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா இந்த விஷயத்தை வைத்து எழில பாட்டி பிறகு டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க. அதே மாதிரி தான் கதையிலையும் நடக்க போகுது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி சினிமா செய்திகளை நீங்க தெரிந்து கொள்ளணுமா, மறக்காம ஷர்மி ஆஃபிஷியல் யூடியூப் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.